ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அயலி சிவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க, எப்படி அயலி நான் பொறுமையாக இருக்க முடியும்? இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பாவை என் கண்ணு முன்னாடியே பார்த்ததுக்கப்புறம் எப்படி அயலி என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? நீயும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க. இப்போ அவர் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்காரு. உதயகுமார் சார் தான் எங்க அப்பா அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அயலி கிட்ட சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, இப்பதான் ரித்திகா கபிலன் இவங்க 2 பேரோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. நீ இப்ப போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னா அவர் எப்படி ஏத்துப்பாரு? அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு அவர் மயங்கி விழுந்தப்ப தாங்கி பிடிச்சல, அப்ப அவரு உன்னையவே பார்த்துட்டு நீ என் பையன் மாதிரியே இருக்க அப்படின்லாம் சொன்னாரே, ஞாபகம் இருக்குதா? எனக்கு என்னமோ அவருக்கும் நீ தான் அவரோட பையன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இத வெளியில காட்டுறதுக்கு அவரு தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்றாங்க. இதை கேட்டதுமே சிவா சொல்றாங்க, எதுக்காக அயலி தயங்கணும்? ஏன் அவரோட பையன் சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அயலி சொல்றாங்க, சிவா நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த நேரத்துல என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தினாங்கன்னா எல்லாருமே அவரை தப்பா நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சிவா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அயலி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, அவருக்கும் மனசுல இருக்கும் நீ தான் அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு வெளியில காட்டாம இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அவரோட ரேஞ்சே இப்ப வேற மாதிரி இருக்கு. அவரு போயிட்டு என்னோட பையன் தான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உன்னை எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்திராணி அக்கா, கபிலன் எல்லாருமே எப்படி அதை ஏத்துப்பாங்க? அது மட்டும் இல்லாம உதயகுமார் சாரை ரொம்பவே தப்பா பார்ப்பாங்க சிவா. அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா சொல்றேன், உதயகுமார் சார் அவங்க வாயாலேயே நீ தான் அவரோட பையன் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்றாங்க. அப்ப சிவா சொல்றாங்க, எப்படி அயலி? அவர் தான் அவர் முன்னாடி போய் நின்றாலே நீ என்னோட பையன் இல்ல, நீ நடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையே துரத்தி விட்டாரு. இப்ப எப்படி அவர் என்னை ஏத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அயலி கிட்ட சிவா சொல்றாங்க. இதை கேட்ட அயலி சொல்றாங்க, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் சிவா, நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா அவரே உன்னைய என் பையன் அப்படின்ட்டு அவர் வாயால சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அயலி சிவா கிட்ட சபதம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அயலி சிவா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, நீ அவரை பார்க்க போனா என்கிட்ட சொல்லாம போக கூடாது, நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சிவாவும் ஓகே சொல்லிடுறாரு. இந்த சைடு ரித்திகா வீட்டுல ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த செல்வராணிக்கு செம்ம கோவம் வருது. இங்க பாரு ரித்திகா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்றது எதுவுமே சரியில்லை. எல்லா விஷயத்தையுமே இந்திராணிக்கு அகேன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருந்தனா சுத்தமா அவளுக்கு உன்னையே பிடிக்கவே பிடிக்காது. அவ மேல நீ பாசமா இருந்தனா அவ பல மடங்கு பாசத்தை உன் மேல காட்டுவா. அவ தான் இந்த வீட்டை ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு உன்னோட திமிர்த்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அவ அடியோட உன்னை வெறுத்துட்டானா உன்னால இந்த வீட்டுல எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட ரித்திகா செம்ம கோவப்படுறாங்க. நான் எதுக்காக அத்தா அவகிட்ட அடி பணிஞ்சு போனோம்? நீங்க வேணா இந்திராணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பேச்சு கேட்டா ஆடலாம், ஆனா என்னாலலாம் அவங்க பேச்சு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, எங்க பாரு ரித்திகா, இந்த வீட்டுல அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க இந்த வீட்டோட கௌரவத்தை எப்படி காப்பாத்தி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த வீட்டுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள போயிட்டு நீ இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க, இங்க பாரு கபிலன், அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும். நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் நீ இருக்கணும். உங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்றாங்க. இதை கேட்ட கபிலன் சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க மட்டும் உன் மேல கோவப்பட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் நீ தாங்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ ரித்திகா மனசுல நினைக்கிறாங்க, ஆமா ஆமா, அவ என்னைக்கு என் கால்ல பாத பூஜை செஞ்சாலோ அப்பமே அவ என் காலடியில விழுந்துட்டா. இந்த வீட்டு நிர்வாகம் மொத்தத்தையும் நான் வாங்கிட்டு எப்படி அவளை அலற விடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரித்திகா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திராணி, உன்னோட ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ எவ்வளவு ஆட முடியுமோ ஆடு, ஆனா அது இந்த ரித்திகா கிட்ட முடியவே முடியாது. நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் பாரு, உன்னோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இங்க அயலி தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா உள்ளக்க வர போறது. ஏன்னா இப்போ சிவா அயலி 2 பேருமே ஒரு சூப்பர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க.
உதயகுமார் சார் வாயாலேயே சிவா தான் தன் பையன் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்காக அயலி ஒரு பிளான சொல்றாங்க. சிவா, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போவோம். அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே நீ தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கறத நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பிளான் சொல்றாங்க. அப்போ சிவாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன அயலி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. நம்ம 2 பேரும் பொய்யா கல்யாணம் பண்ணிட்டா அந்த வீட்ல நுழைவோம். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ப்ராப்ளத்த எல்லாம் சரி பண்ணி உதயகுமார் சார் கிட்ட நீ தான் அவரோட பையன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சிவா வந்து, அது எப்படி அயலி, உண்மையா தானே கல்யாணம் நடக்கும், அது எப்படி இதுல டிராமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, இங்க பாருங்க சீனியர், நம்ம சும்மா டிராமா பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போனாதான் உங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் என்னால தீர்த்து வைக்க முடியும். உங்க அப்பா உதயகுமார் தான் சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நிரூபிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ இதை நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. இப்போ ரித்திகா வந்து ரொம்ப அடங்காப்பிடாரியா ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க ஆட்டத்தெல்லாம் அடக்குறதுக்காக தான் இப்போ அயலி இந்த வீட்டுக்குள்ள வராங்க. அயலி வந்ததுக்கு அப்புறம் ரித்திகானால இப்படியெல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்திராணிக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க நம்ம அயலி. ரித்திகா வந்து இந்திராணிய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரித்திகா கிட்ட இருந்து நம்ம அயலி இந்திராணியை காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம இந்திராணிக்கு அயலி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அது அது மட்டும் இல்லாம இந்த சிவா தான் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படிங்கிறதையே நம்ம அயலி வந்து நிரூபிச்சிருவாங்க. இந்த சைடு ரித்திகா அயலி இவங்க 2 பேருக்குமே செம்ம போட்டியா இருக்க போது அயலி வந்து எல்லார்கிட்டயுமே அன்பா பாசமா ரொம்ப கட்டுப்பட்டு தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா ரித்திகா வந்து அயலி மாதிரி கிடையாது. எல்லாருமே டாமினேட் பண்ணணும், அதிகாரம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டையே நான் தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அயலி வந்து கொஞ்சம் கூட இதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரித்திகா பண்றது தப்பு, அவ வந்து இந்திராணி அக்கா கூட போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவோட ஆட்டத்தை அடக்கி வச்சிருவாங்க நம்ம அயலி. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல அயலி சிவா இவங்க 2 பேரும் இருந்தா மட்டும்தான் இந்த கபிலன் வந்து யார் யார் கூடலாம் லிங்க்ல இருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த பர்மாக்கு கபிலனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அயலி வந்து கண்டுபிடிக்க போறாங்க. கண்டிப்பா கபிலனுக்கும் அந்த ரவுடி மாஃபியா கும்பலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சு கபிலனை போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அயலி வந்து போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற உண்மை வந்து இது மூலமா தெரிய வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நம்ம அயலி வந்து தன்னோட சொந்த தங்கச்சி வாழ்க்கையவே நம்ம இப்படி கெடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கூட உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அயலி கபிலனை சும்மா விட மாட்டாங்க. நம்ம ரித்திகாக்கும் அயலிக்கும் செம்ம போட்டி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்திராணி, ரித்திகா, அயலி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அயலி மேலதான் ரொம்பவே பாசமா இருப்பாங்க. ரித்திகா வந்து இந்திராணியை எப்போதுமே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இந்திராணிக்கு ரித்திகாவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அயலி வந்து எல்லார்கிட்டயுமே பாசமா இருப்பாங்க, ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர். அது மட்டும் இல்லாம நம்ம அயலி ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ சிவாவோட அப்பா உதயகுமார் தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.